கவலைகள் போக்கும் நிறைவும் என் ஜீவம் சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் போக்கும் ஆயுள் முழுவதும் அவர் உயிர் தெழுந்தது. அவர் ஆயுள் முழுவதும் 33 வருஷமும் ஆண்டவருக்கு மகிமையானதை செய்து ஆண்டவருடைய சித்தத்தை பூமியில் நிறைவேற்றி பிதாவின் வலது பாரசத்தில் அமர்ந்து மகிமை தேவனுக்கு கொடுத்து வெற்றி சிறந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். உங்க வாழ்க்கையில் அவர் வெற்றி சிறக்க இந்த நாளிலே நீங்க அவருக்கு அர்ப்பணித்து அவர் சித்தத்துக்கு உடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை உம்முடைய சிலுவையின் நிழல்ல மறைத்துக் கொள்றோம். என்னை அற்புதமாக்கின இயேசுவே எல்லாம் புகழும் வானதூதர்கள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் நிலையற்ற வல்ல வானதூதர்கள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் வல்ல யாவரும் விழுந்து வணங்கிடும் மரணக்கூறினை ஒழித்து எழும்பிய யூதரா பாதாளத்தின் திறவு கோர்களை கைகளில் ஒழித்து எழும்பின யூதரா சிங்கமே பாதாளத்தின் திறவு கோலினை கைகளில் உடையவரே ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை வானத்துக்கு உயர்த்தி ஹalleluya hallelujah amen hallelujah hallelujah சொல்லுங்க hallelujah 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 சொல்லுங்க வார்த்தை எல்லாம் உள்ளம் நிரம்ப hallelujah உங்க வாழ்க்கையில உங்க துணியில உங்க உள்ளத்துல ஒரு பெரிய சமாதானம் விடுதலை
இப்போதுமே விலகாத பிரியாத உம் சமூகமே ஒன்றுமே சொல்ல முடியுமா? இந்த காலை வேளையில் ஆண்டவரே, எனக்கு வேற ஒண்ணும் வேணாம். உலகத்துல எங்களுக்கு நிறைய மனிதர்கள் கொடுக்கிறார்கள், ஆனா எங்களுக்கு இன்னைக்கு நீங்க மட்டும் போதும். ஹalleluya, கரங்களை தட்டி தேவனுக்கு முன்வைத்து கொஞ்ச நேரம் உடைய வார்த்தையை மறுபடியும் நாங்கள் கேட்க போகிறோம். உடைய வார்த்தை தான் எங்களுக்கு ஜீவன் தரும் வழி, வெளிச்சம், எங்களுக்கு எதிர்காலம். அப்படிதான் எங்களை நீங்க டிசைன் பண்ணியிருக்கீங்க, அப்படிதான் நாங்க வாழ நீர் எதிர்பார்க்கிறீர். அப்படி வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஹல்லேலூயா. ரொம்ப நேரம் பேச மாட்டேன், பாஸ்டர் ரொம்ப நேரம் பேசிட்டாரு. ஆகையால கரெக்டா 12:25க்கு மறுபடியும் எல்லாம் நிப்பாட்டிடுவேன். 12:30 மணிக்கு ஆசீர்வாதம் கூறி நீ சாப்பிட போயிடலாம். அவன் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்களும் என்ன பார்க்குறீங்க, பாருங்க அப்படின்னு நானும் உங்ககிட்ட இன்னைக்கு பேச போறேன். ஹல்லேலூயா, நல்ல சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 7 வார்த்தைகளை கடைசியாக அவர் மரிக்கிறதற்கு முன்பாக சிலுவையில் தொங்கும் பொழுது பேசினதை நாம் ಗುಡ್ ಫ್ರೈಡೆ ಅನ್றைக்கு ಕೇಟೋಂ. ಕರ್ತನಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಮರಣ ಹೊಂದುವ ಸಮಯದಲ್ಲಿ ಆತನು ಹೇಳಿದಂತ 7 ಕಾರ್ಯಗಳ ಕುರಿತಾಗಿ ಕಳೆದ ದಿವಸ ಶುಭ ಶುಕ್ರವಾರದಂದು ನಾವು ದೇವರ ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳಿದೆವು. அவர் மாம்சத்தில் இருந்து மனிதனாய் பூமிக்கு வந்து மரிக்கிறதற்கு அந்த நிலைமையிலே கடைசி 7 வார்த்தைகளை பேசினார். ಆತನು ಮಾಂಸಿಕನಾಗಿ ಇದ್ದು ದೇವರಾಗಿದ್ದಂತಹ 7 ಕಾರ್ಯಗಳನ್ನು ತಿಳಿಸಿದ್ದನ್ನು ನಾವು ನೋಡಿದೆವು. ஆனால் இப்ப அவர் உயிர்த்தெழுந்த அந்த மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தில் பரலோக சரீரமுடையவராய், மகிமை அடைந்த சரீரமுடையவராய் முதல் 7 வார்த்தைகள் அவர் என்ன பேசினார்ங்கிறதான் 8 வார்த்தைகள். ஆனா 7 வார்த்தைகளை நாம் மையப்படுத்தி அதாவது 7 வார்த்தை தான் பேசினாரா அவர் உயிர் தெழுந்த பிறகு? அப்படி கிடையாது, அநேக வார்த்தைகளை பேசினார். ஆனால் முதல் 7 வார்த்தை முக்கியமானதா இருக்கிறது, அதை நாம் கேட்க போகிறோம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಮರುರೂಪವಾಗಿ ಒಂದು 7 ಕಾರ್ಯಗಳು, ಅಂದರೆ 7 ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾತ್ರ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ ಆಗಲ್ಲ. ಮೊದಲನೇದಾಗಿ ಮಾತನಾಡಿದಂತಹ ಒಂದು 7 ಮಾತುಗಳನ್ನು ನಿಮಗೆ ತಿಳಿಸಲಿದ್ದೇವೆ. நாம் சொல்ற இந்த வசனங்கள் உங்களுக்கு யோவான் 20ஆம் அதிகாரம் 13 29 வசனங்கள் வரைக்கும் நீங்க பார்க்கலாம். நான் சொல்லுகிற இந்த 7 வார்த்தைகளும் யோவான் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிறது. ನಮ್ಮ ಬೋಧಕರು ಈಗ ಈ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ತಿಳಿಸಿಕೊಡುವಂತಹ ಆ 7 ಮಾತುಗಳು ಯಾವುದರಲ್ಲಿ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡೋದಾದ್ರೆ ಯೋಹಾನನ ಪುಸ್ತಕವು 20ನೇ ಅಧ್ಯಾಯ 13ರಿಂದ 29ನೇ ವಚನದವರೆಗೆ ಇರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஜீவனை கொடுக்கும் பொழுது அவர் ஒரு நோக்கத்தோடு சிலுவையை சுமந்து அவருடைய குணாதிசயத்தை, சுபாவத்தை, பிஹேவியர், ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ಸಿಲುವೆಯಲ್ಲಿ வெளிப்படுத்தினார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಮರಣ ಹೊಂದುವ ಸಮಯದಲ್ಲಿ ಆತನು ತನ್ನಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಸ್ವಭಾವವನ್ನು ತಿಳಿಸಿಕೊಡಲಿಕ್ಕೋಸ್ಕರ ಇದ್ದನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. ஆனால் உயிர்த்தெழுந்த பிறகு அவர் வெற்றி சிறந்த தெய்வமாக பேசுகிற வார்த்தை ಮುಖ್ಯமானது. ಆದರೆ ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದ ತಕ್ಷಣವೂ ಆತನು ಜಯಶಾಲಿ ಹೊಂದಿದ ಒಂದು ದೇವರಾಗಿ ಮಾತನಾಡುವಂತ ಒಂದು ಮಾತುಗಳನ್ನು ನಾವು ಗಮನಿಸಬಹುದು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க, உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதம் அவருடைய மீட்பு இல்லாமல், அவருடைய வார்த்தை இல்லாமல், அவருடைய ரட்சிப்பு இல்லாமல், அவருடைய உயிர்த்தெழுதல் அதை அது உறுதிப்படுத்துகிறது ஒன்றாக இருக்கிறது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಪುನರುತ್ಥಾನವು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿದರೆ
ಆತನು ಒಂದು ಪರಿಶುದ್ಧರಾಗಿಯೂ ಅಥವಾ ಆತನ ಸ್ವಭಾವವನ್ನು ತೋರಿಸುವರಾಗಿ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரியே என்று வந்துட்டாருன்னா, நம்ம சொன்னது அவர் மேல் சுமத்தினதான பழி, அவர் மேல என்ன சொல்றதுங்க, நம்ம கட்டி வைத்த கதை, அவரை குறித்து சொன்னதான தவறான வார்த்தைகள் எல்லாம் உண்மையாயிருமே அப்படின்னு சொல்லி அவர் மரித்த அந்த கல்லறைக்கு வெளியில காவலாளிகளை வைத்தார்கள் என்று வேதம் சொல்லுது. ಆದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮರಣ ಹೊಂದಿದ ತಕ್ಷಣವೂ ನಾವು ಹೇಳುವಂತ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳು, ನಾವು ತಿಳಿಸುವಂತ ಕಥೆಗಳು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದು ಬರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಆತನು ಇದ್ದಂತಹ ಸಮಾಧಿ ಪಕ್ಕದಲ್ಲಿದ್ದಂತ ಕೆಲವು ವ್ಯಕ್ತಿಗಳ ಮುಖಾಂತರವಾಗಿ ನೋಡಬಹುದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೇವೆ. அப்ப ஆண்டவர் முதல் காட்சியை அநேகருக்கு கொடுத்தாலும் முதல் வார்த்தை அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு நம்பிக்கையின் வார்த்தையா இருக்கிறது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪುನರುತ್ಥಾನವಾಗಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ತೋರಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದರು. ಕೆಲವೊಂದು ಮಾತುಗಳನ್ನು ಹೇಳ್ತಾರೆ. ಅಲ್ಲಿನ ಮೊದಲನೇ ಒಂದು ವಾಕ್ಯವು 15ஆம் வார்த்தை ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, படிங்க அந்த வசனத்தை. இயேசு அவளை பார்த்து ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். பாருங்க, 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, மரியாள், மகதலேனா மரியாள், அது இன்னும் இருளா இருக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை நிறைவேறுமா அப்படின்னு சொல்லி அவள் அந்த கல்லறை நோக்கி வந்து அந்த இடத்துல அமர்ந்திருக்கிறதை பார்க்க முடியும். 20ನೇ ವಾಕ್ಯವು 1ನೇ ವಚನ ನೋಡುವಾಗ, ವಾರದ ಮೊದಲನೇ ದಿನದಲ್ಲಿ ಮಗ್ದಲದ ಮರಿಯಳು ಮುಂಜಾನೆ ಇನ್ನೂ ಕತ್ತಲವಾಗುವಾಗಲೇ ಸಮಾಧಿಯ ಬಳಿಗೆ ಬಂದು ಸಮಾಧಿಯ ಕಲ್ಲು ಅಲ್ಲಿಂದ ತೆಗೆದಿರುವುದನ್ನು ಕಂಡಳು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. அவளுக்குள்ள நிறைய கேள்வி இருந்தது. ಆ ಸ್ತ್ರೀಯ ಬಳಿ ಅನೇಕ ಪ್ರಶ್ನೆಗಳು ಉಂಟು. அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடிக் கொண்டிருக்கிறாய் என்று இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது இந்த 15ஆம் வசனம் சொல்லுது, அவள் இயேசு யார் என்று அறியாதவளாய் இருந்தால் அந்த அங்க இருந்த தோட்டக்காரன் வந்து இந்த அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காருன்னு நினைச்சிச்சு. 15ஆம் வசனம் அததான் சொல்லுது. 15ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ, ಯೇಸು ಆಕೆಯನ್ನು ಅಮ್ಮ ಯಾಕೆ ಅಳುತ್ತಿದ್ದಿ, ಯಾರನ್ನು ಹುಡುಕುತ್ತಿದ್ದಿ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುವಾಗ ಆ ಸ್ತ್ರೀಯು ಇದು ದೇವರೇ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಮರೆತು ಹೋಗಿ ತೋಟಗಾರನ ಬಳಿ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ಕೇಳುತ್ತಿದ್ದಾಳೆ. தோட்டக்காரன் நினைச்சுக்கிட்டு, ஐயா இங்க வச்சிருந்த இயேசு கிறிஸ்துவினுடைய சடலம் யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க, எங்கேயோ எடுத்துட்டு போயிட்டாங்க, ஒருவேளை நீங்க எடுத்துட்டு போயிருந்தீங்கன்னா அத திரும்ப கொடுத்துருங்க அப்படின்னு இந்த அம்மா அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு பேசுகிறோம் என்று அறியாமல் இருந்தார். ಆದರೆ ಆ ಸ್ತ್ರೀಯು ದೇವರ ಬಳಿಯೇ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿಯದೆ ಆ ತೋಟಗಾರನೆಂದು ತಿಳಿದು, ದೇವರೇ ಇಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ದೇವರ ಶರೀರವನ್ನು ಯಾರೋ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿದ್ದಾರೆ ಅಥವಾ ನೀವೇ ಏನಾದರೂ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿದ್ದೀರಾ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಶ್ನೆ ಮಾಡುತ್ತಾಳೆ. மரியாள் ஆண்டவரை ஒருவேளை கண்டுபிடிக்காமல் இருப்பதற்கு காரணம் என்னவா இருந்திருக்கும்னா, அவ அழுது அழுது அவளுடைய மேபி கண்கள் மங்களா இருந்திருக்கலாம், அவளுடைய கண்ணீர் அவளுடைய கண்களை நிரம்பி காணப்பட்டிருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ಮರಿಯಳಿಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ಆದ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿಯಲು ಕಾರಣ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವುದಾದರೆ ಆತನು ಆ ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಅಳುತ್ತಿದ್ದಳು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. அவள் வெளிச்சத்தில் இயேசுவை பார்க்காததனால ஒருவேளை அவளுக்கு யாரோடு பேசுகிறோம் என்று தெரியாத நிலைமை இருந்திருக்கலாம். ಆತನಿಗೆ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಆತನನ್ನು ನೋಡುವಾಗ ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿಯಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. என்ன சூழ்நிலையோ ஆனால் இயேசுவை அவளால் அடையாளம் கண்டு கொள்ளப்படவில்லை. ಆದರೆ ಯಾವ ಒಂದು ಸ್ಥಿತಿಯೋ ಗೊತ್ತಿಲ್ಲ, ದೇವರನ್ನು ಆತನು ಗುರುತು ಮಾಡಿಕೊಳ್ಳಲು ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. இயேசுவுக்காக தான் அழறா, ஆனா இயேசு பேசும்பொழுது அடையாளம் தெரியல. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೋಸ್ಕರ ಆತನು ಅಳುತ್ತಿದ್ದಾನೆ, ಆದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಗುರುತು ಹಿಡಿಯಲು ಆತನ ಬಳಿ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತಿಲ್ಲ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் தெரியுமா? ಆದರೆ ಕರ್ತನಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಯಾವ ರೀತಿ ಗೊತ್ತಾ? வெளிப்படுத்தல் விசேஷம் 21:4ஆம் வசனம் சொல்லுது, அவர் எல்லாருடைய கண்களுடைய கண்ணீரை துடைக்கிற தேவனாக இருக்கிறார் என்று. இந்த மரியாளுடைய கண்ணீரை அவர் கண்டு அவருக்கு இரக்கம் பாராட்டின தேவனாய் இருக்கிறார். வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ಪ್ರಕಟಣೆಯ ಪುಸ್ತಕವು 21ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ, ಅವರ ಕಣ್ಣೀರೆಲ್ಲ ಒರೆಸಿ ಬಿಡುವನು, ಇನ್ನು ಮರಣವಿರುವುದಿಲ್ಲ, ಇನ್ನು ದುಃಖವಾಗಲಿ ಗೋಳಾಟವಾಗಲಿ ಕಷ್ಟವಾಗಲಿ ಇರುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா, ஆமென். நமக்கு ஆண்டவர் தெரியுதோ தெரியலையோ, ஆனா நம்மள அவருக்கு தெரியும். ஆமென். நம்மள அவருக்கு தெரியும். அதுக்கு பேர் என்னது?
நீதிமானாக்கப்படுதல். ஆண்டவர் நம்மளை எப்படி கூப்பிடுறாரு? ரொம்ப வாரமா அதை நான் பேசிட்டு வரேன். நீதிமான். ஆமென். நீதிமானாய் தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார். ஆனா பரிசுத்தவானாய் நாம் அவருடைய நடத்துதல்ல பரிசுத்த ஆவியானவருடைய துணையோட பூமியில வாழ்நாளெல்லாம் ಪರಿಶುದ್ಧವಾನಾಗಿ வாழ வேண்டும் என்று தேவனுடைய எதிர்பார்ப்பு இருக்கிறது. ದೇವರು ಯಾರೆಂದು ನಮಗೆ ತಿಳಿಯಲಿಲ್ಲ, ಆದರೆ ನಾವು ಯಾರೆಂದು ದೇವರಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದಿದೆ. ಯಾಕೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿದರೆ ನಾವು ನೀತಿವಂತರಾಗಿರುವುದರಿಂದ ದೇವರಿಗೆ ಅದು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದಿದೆ. ஹல்லேலூயா. நம்ம நீதிமானா இருக்கிறது மட்டும் போதாது, நாம் பரிசுத்தவானா இருக்கணும், தூய்மையானவர்களா இருக்கணும்னு சொல்லிதான் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இத நிறைய நான் பிரசங்கம் பண்ணிட்டேன் சர்ச்ல. ನಾವು ನೀತಿವಂತರಾಗಿರುವುದು ಮಾತ್ರ ಬಹಳ ಮುಖ್ಯವಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ಹೆಚ್ಚಿನ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಇನ್ನೂ ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಇರಬೇಕು. ಆಗ ಮಾತ್ರ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನಿಗೆ ಅದು ಇಷ್ಟವಾಗುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೇವೆ. ಆಮೆನ್. அப்ப அது மட்டும் போதாது, பரிசுத்தமாக்கப்படுதலின் பூரணம் நிறைவு எது அப்படின்னா மகிமை அடையுதல். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நீதிமானாய் ஒரு குற்றமில்லாதவராய் இருந்தார், குற்றமற்றவராய் இருந்தார்னு பைபிள் சொல்லுது. இயேசு கிறிஸ்து பரிசுத்தவானா இருந்தார்னு பைபிள் சொல்லுது. இயேசு கிறிஸ்து அதனுடைய முடிவில மகிமையை அடைந்தார் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ನಾವು ನೀತಿವಂತರಾಗಿದ್ದರೆ ಮಾತ್ರ ಸಾಕಾಗದು, ನಾವು ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಇರಬೇಕು. ಒಂದು ವೇಳೆ ನಾವು ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಇರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿದರೆ ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವರಾಗಿ ಇರಬೇಕು. ಯಾಕೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿದರೆ ದೇವರು ಪರಿಶುದ್ಧರು 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 ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಅನೇಕ ಕಡೆ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನೋಡಿದ್ದೇವೆ. ಆದರೆ ಪರಿಶುದ್ಧರಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ದೇವರು ಕೊನೆಗಾಗಿ ಪಡೆದುಕೊಂಡಿದ್ದು ಒಂದು ಮಹಿಮೆಯನ್ನು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ತಿಳಿಸುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா. மகிமையின் சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில எப்ப வரும் தெரியுமா? பக்கத்துல பார்த்து கேளுங்க. எப்படி நாம் மகிமை அடைய முடியும்? ನಾವು ಯಾವ ಸಮಯದಲ್ಲಿ ಮಹಿಮೆಯನ್ನು ಪಡೆಯಲು ಸಾಧ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇದ್ದವರನ್ನು ಕೇಳಿ ನೋಡಿ. எப்படி மகிமை அடைய முடியும்? ನಾವು ಯಾವ ರೀತಿ ಮಹಿಮೆಯನ್ನು ಪಡೆಯಲು ಸಾಧ್ಯ? நீங்களே பதில் சொல்லிருங்க. ನೀವೇ ಉತ್ತರವನ್ನು ಕೊಟ್ಟು ಬಿಡಿರಿ. ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிஷವೂ ನಾವು ஆண்டவருக்கு மகிமை கொடுக்கிறதின் மூலம் ನಾವು ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆಯನ್ನು ನೀಡುವಂತವರ ಶಕ್ತರಾಗಿದ್ದರೆ பரிசுத்தத்தில் பூரணம் அடைய முடியும். ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು ನಾವು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಸ್ವೀಕರಿಸಲು ಸಾಧ್ಯ. இந்த பூரண பரிசுத்தம், ಈ ಪರಿಪೂರ್ಣವಾದ ಪರಿಶುದ್ಧವು ஆண்டவருக்கு முன்பாக அவருடைய வருகையில் நிற்கும் பொழுது, ದೇವರ ಬರುವಿಕೆಯಲ್ಲಿ ಅವರ ಮುಂದೆ ನಾವು ನಿಲ್ಲುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ மகிமையான சரீரத்தினாலே தேவன் நம்மை பூரணப்படுத்துவார். ಮಹಿಮೆಯಾದ ಶರೀರದ ಮುಖಾಂತರವಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಪರಿಪೂರ್ಣರಾಗಿ ಬದಲಾಯಿಸುತ್ತಾರೆ. இதுக்கு அடையாளமா தான் இயேசு கிறிஸ்து மகிமை அடைந்த சரீரத்தோடு ஜனங்களுக்கு காட்சி கொடுத்தார். ಇದಕ್ಕೆ ಗುರುತಾಗಿನೇ ಮಹಿಮೆ ಹೊಂದಿದಂತಹ ದೇವರು ಜನರ ಎಲ್ಲರ ಬಳಿ ತೋರಿಸಿಕೊಂಡರು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. மகிமை, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ, ಮಹಿಮೆ, கனவு, புகழ், ಎಲ್ಲ ಒಂದು ಹೆಸರುಗಳು ஆண்டவருக்கு மட்டும்தான், தேவರಿಗೆ ಮಾತ್ರವೇ. நான் மகிமைப்பட வேண்டும் என்று வேதத்தில் எங்கேயும் எனக்கு கொடுக்கப்படல. கணம், மகிமை, புகழ் எனக்கு இல்லை. ஆமென். ನನಗೆ ಮಹಿಮೆ ಕೊಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಎಲ್ಲೂ ಸಹ ಬರೆಯಲ್ಪಡಲಿಲ್ಲ. நாவில் புறப்படுகிற வார்த்தை ஆண்டவருக்கு கனத்தை கொண்டு வரணும். ஆமென். என்ன அதன் நிமித்தமாய் என்ன எனக்கு அதன் நிமித்தமா என்ன கிடைக்குதுன்னா திருப்தி கிடைக்குது. ஹல்லேலூயா. ஆமென். என் நாவில் புறப்படுகிற வார்த்தை தேவனுக்கு மகிமையை கொண்டு வராத வார்த்தையா இருந்தால் நான் திருப்தியற்ற வாழ்க்கையை நான் வாழ முற்படுகிறேன், வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம். ಒಂದು ವೇಳೆ ನನ್ನ ನಾಡಿನಿಂದ ಬರುವಂತಹ ಮಹಿಮೆಯ ಮಾತುಗಳು ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನೋಡೋದಾದ್ರೆ ನಾನು ಇನ್ನೂ ತೃಪ್ತಿಕರವಾಗಿ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. ಆದ್ದರಿಂದ ನಮ್ಮ ನಾಡಿಗೆ ಮುಖಾಂತರ ಬರುವಂತಹ ಒಂದೊಂದು ಮಾತು ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರಬೇಕು. எத்தனை பேருக்கு கிறிஸ்தவங்களா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, ஒரு வித்தியாசமும் இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ನಾನು ಕ್ರೈಸ್ತನಾಗಿ ಜೀವಿಸುತ್ತಿದ್ದೇನೆ, ಆದ್ರೆ ಯಾವುದೇ ವ್ಯತ್ಯಾಸಗಳಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ பிறந்ததிலிருந்து கிறிஸ்தவர்களா இருக்கிறான, ஒரு மாற்றமும் எனக்குள்ள இல்ல, ஒரு வித்தியாசமும் எனக்குள்ள இல்ல, ஒரு அடுத்த கட்டம் என்னது அல்லது இவ்வளவு நாள் எப்படி வாழ்ந்துகிட்டு இருந்தேன் அந்த ஒரு அளவுகோல்கள் என்னுடைய வாழ்க்கையை இதுவரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. எத்தனை பேர் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அந்த மாதிரி? ಎಷ್ಟು ಜನ ನಾನು ಹುಟ್ಟಿನಿಂದಲೂ ಕ್ರೈಸ್ತನಾಗಿದ್ದೇನೆ, ಆದ್ರೆ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾವುದೇ ಬದಲಾವಣೆಗಳಿಲ್ಲ, ಯಾವುದೇ ರೀತಿಯಾದ ವ್ಯತ್ಯಾಸಗಳಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಆಲೋಚನೆ ಮಾಡುತ್ತಿದ್ದೀರಾ? மரியாள், இந்த மகதலேனா மரியாள கூட ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு இடத்துல 7 பிசாசு பிடித்தவள் என்று வேதம் இந்த மகதலேனா மரியாளை குறித்து சொல்லுது.
இன்னொரு இடத்துல விபச்சாரம் பண்ணுகிறதான ஒரு பெண்மணி என்று வேதம் சொல்லுது. இன்னொரு இடத்துல அவளிடத்துல இருந்த எல்லா சம்பாதியங்களையும் ஆண்டவருடைய பாதப்படியிலே வந்து உடைத்து அந்த பரிமளம் என்னும் தைலத்தை ஆண்டவருக்கு அபிஷேகம், அதாவது அவரை சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி அபிஷேகம் பண்றதுக்காக வாழ்க்கை மாற்றப்பட்ட நிலைமைகளை பாக்குறீங்களா? நம்ம வாழ்க்கையிலையும் இத போல கிறிஸ்தவர்களாய் அடுத்த கட்டத்துக்கு நாம் நகர வேண்டும். இல்லைன்னா இந்த வாழ்க்கை நமக்கு பிரயோஜனம் இல்லை. ಈ ಮರಿಯಳ ಕುರಿತಾಗಿ 3 ಕಾರ್ಯಗಳು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ಮೊದಲನೇದಾಗಿ ಇವಳು ದೆವ್ವವನ್ನು ಹಿಡಿದವಳಾಗಿದ್ದಾಳೆ, ಎರಡನೇದಾಗಿ ಈತನು ವ್ಯಭಿಚಾರವನ್ನು ಮಾಡುವಳಾಗಿದ್ದಾಳೆ, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಮೂರನೇ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುವಾಗ ಆತನು ತನ್ನ ತೈಲದಿಂದ ದೇವರ ಪಾದವನ್ನು ತೊಳೆದನು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ஆமென். இரண்டாவது காரியம் நான் சொல்றேன் பாருங்க, ஆண்டவருக்கு நம்ம யாருன்னு, நமக்கு யாருன்னு ஆண்டவர் தெரியாம இருக்கலாம், ஆனா ஆண்டவருக்கு நம்ம யாருன்னு தெரியும். இது நான் குறையா சொல்லலைங்க, குறையா சொல்லல. அதாவது நல்ல கண்ணோட்டத்துல பாருங்க, ஆண்டவருக்கு நம்ம யாருன்னு தெரியும். நம்ம தேவைகள் என்னன்னு, நம்ம கஷ்டம் என்னன்னு, நம்முடைய கவலை என்னன்னு, வேதனை என்னன்னு, குறைபாடுகள் என்னன்னு, பலவீனம் என்னன்னு. அதே நேரத்துல நமக்கு இருக்கிற கிருபைகள் என்னன்னு தெரியும், வரங்கள் என்னன்னு தெரியும், பலன் என்னன்னு தெரியும், வல்லமைகள் என்னன்னு தெரியும். ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். ನಮ್ಮ ಬೋಧಕರು ಯಾರನ್ನು ಕೊರತೆಯುಳ್ಳವರಾಗಿ ಹೇಳಿಲ್ಲ, ಆದರೆ ದೇವರಿಗೆ ನಾವು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ನಮ್ಮಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಕೊರತೆಗಳು ದೇವರಿಗೆ ಗೊತ್ತು, ನಮ್ಮಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲಾ ಕೃಪೆಗಳು ಸಹ ದೇವರಿಗೆ ಗೊತ್ತು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೇವೆ. நாம் மறுரூபமாக்க, அதாவது என் பொண்ணு இப்ப உள்ள உட்கார்ந்து இருக்கும் பொழுது கேட்டுச்சு, பரிசுத்தனா என்ன, பரிசுத்த சரி, அப்ப எல்லாம் நான் பாவியாவா இருக்கிறோம், பரிசுத்தமா இருக்கணும்னா பரிசுத்தமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்ப நான் சொன்னேன், பரிசுத்தமா இருக்கிறோம்னா இன்னும் பரிசுத்தமாகணும், அதான் பைபிள் சொல்லி கொடுக்குது. ஆமென். பாவியா இருந்தா பாவத்தை விட்டுட்டு நாம் பரிசுத்தத்துக்குள்ள வரணும், அதுதான் பைபிள் சொல்லி கொடுக்குது. ஆமென். அப்ப நமக்கு குறைபாடுகளோடு இருக்கணும்னு இல்ல, ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கல, அவர் வாழ்க்கையை வச்சு அவர் விரும்புகிறபடி நாம் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார். ನಮ್ಮ ಬೋಧಕರು ಒಳಗಡೆ ಕುಳಿತಿರುವಂತಹ ಸಮಯದಲ್ಲಿ ಅವರ ಮಗಳು ಒಂದು ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ಕೇಳುತ್ತಿದ್ದಾಳೆ, ನಾವು ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಇರುವುದು ಎಂಬುದಾಗಿದ್ರೆ ಹೇಗೆ, ನಾವು ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಜೀವಿಸುತ್ತಿದ್ದೇವಾ ಎಂಬುದಾಗಿ. ಆದರೆ ನಮ್ಮ ಬೋಧಕರು ಒಂದು ಉತ್ತರವನ್ನು ಕೊಡುತ್ತಿದ್ದಾರೆ, ನೀನು ಪರಿಶುದ್ಧರಾಗಿದ್ದರೆ ಇನ್ನೂ ಪರಿಶುದ್ಧರಾಗಿರು ಎಂಬುದಾಗಿ. ಒಂದು ವೇಳೆ ನೀನು ಪಾಪವನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡೋದಾದ್ರೆ ಆ ಪಾಪವನ್ನು ಬಿಟ್ಟು ನೀನು ಪರಿಶುದ್ಧದ ಕಡೆ ತಿರುಗಿಕೊಳ್ಳು ಎಂಬುದಾಗಿ ಉತ್ತರವನ್ನು ಕೊಟ್ಟರು. மகதலேனா மரியாள் பிசாசு பிடித்திருந்தவளை ஆண்டவர் விடுதலை ஆக்கிட்டாரு. அவளுடைய பாவ வாழ்க்கையில இருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்கிட்டாரு. அதனுடைய விளைவு தன்னுடைய தலைமுடியினாலே, தன்னுடைய சம்பாதியத்தினாலே ஆண்டவரை அபிஷேகம் பண்ணுகிறவளா மட்டும் இல்லாம, ஆண்டவர் மரித்து போன பிறகு கூட ஆண்டவரை விட்டு விலகாமல் அவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறவளாய், விசுவாசம் உள்ள நீதி வரலாய் அவள் இருக்கிறதை பார்க்க முடியும். ದೇವರು ಮರಿಯಳಿಗೆ ಆ ದೆವ್ವದ ಹಿಡಿತದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಕೊಟ್ಟಿದ್ದು ಮತ್ತೆ ವ್ಯಭಿಚಾರದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಕೊಟ್ಟಿದ್ದರಿಂದ ಮರಿಯಳು ಮಾಡಿದ ಕಾರ್ಯ ಏನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡೋದಾದ್ರೆ, ದೇವರನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸಲು ಆತನು ಸಂಪಾದನೆ ಮಾಡಿದಂತಹ ಎಲ್ಲವನ್ನು ನೀಡಿ ಅವಳ ಒಂದು ತಲೆ ಕೂದಲಿಂದ ದೇವರ ಒಂದು ಪಾದವನ್ನು ತೊಳೆದಳು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. அப்புறம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவாகிய தாயார் மரியாள் அவங்களும் இருக்காங்க. ஆண்டவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். முதலாவது சொல்றாரு, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடி கொண்டிருக்கிறாய் என்று. இரண்டாவது 16ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து பெயர் சொல்லி அழைக்கிற தேவனாய் இருக்கிறார். ಮೊದಲನೇ ವಚನವಾಗಿ ದೇವರು ಆ ಸ್ತ್ರೀಯ ನೋಡಿ ನೀನು ಯಾಕೆ ಅಳುತ್ತಿದ್ದೀಯಾ ಎಂಬ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ಕೇಳುತ್ತಾರೆ. ಆದರೆ ಎರಡನೇದಾಗಿ ಮರಿಯಳೆ ಎಂದು ಹೆಸರನ್ನು ಇಟ್ಟು ಕರೆದರು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ಆಮೆನ್. பேர் சொல்லி கூப்பிடுறதுல என்ன பெரிய பிரமாதம் இருக்கு? ஆமென். யார் ரோட்ல போறவங்க எல்லாம் நம்ம பேர் சொல்லி என்ன பண்ண முடியாது, ஒன்னு பர்சனலா தெரிஞ்சிருக்கணும். திடீர்னு ஒரு போன்ல, உங்க போன்ல ஒரு நம்பர் வருதுன்னு வச்சுக்கோங்க, உங்க போன்ல பேர் வரல, ஒரு நம்பர் வருது, என்ன பண்ணுவீங்க? யாரா இருக்கும்? நம்பரா வருது. ஆமென். ஒரு அச்சம் அல்லது ஒரு கேள்வி, ஒரு குழப்பம், ஒரு பயம், ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலை அங்க இருக்க
செய்யுது. அதே உங்களுக்கு தெரிஞ்ச பேர் வருது, உங்களுக்கு போன்ல அந்த அதே நிலைமை உங்களுக்கு என்ன பண்ணாது, இருக்காது. உங்க பேர் வந்த உடனே பட்டுன்னு போன் எடுத்தாலும் சொல்லுங்க அப்படின்னு பேசுவோம். இப்ப பெயர் ஒரு நபருக்கு தெரியுது அப்படின்னு சொன்னா ஏதோ வகையில உங்களுக்கு அவருக்கு தொடர்பு இருக்கிறது என்று அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரியாளுடைய பெயரை சொல்லி கூப்பிடுறாரு. அந்த அம்மா திரும்பி என்ன சொல்லுது, இயேசுவை அடையாளம் கண்டு கொண்டு ரபோனி போதகரே அப்படின்னு அழைக்கிறதை நாம் பார்க்க முடியும். ಒಂದು ವೇಳೆ ಯಾರಾದ್ರೂ ಒಬ್ಬರು ನಮ್ಮನ್ನು ಹೆಸರು ಹಿಡಿದು ಕರೆದ್ರೆ ನನಗೆ ಅದು ಏನು ಹೆಮ್ಮೆ ಅಂತ ಹೇಳಬಹುದು. ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ಒಂದು ಉದಾಹರಣೆಯಾಗಿ ಹೇಳುತ್ತೇವೆ, ನಿಮ್ಮ ಒಂದು ಫೋನ್ ಯಾರೋ ಕಾಲ್ ಮಾಡಿದಾಗ ಅದರಲ್ಲಿ ನಂಬರ್ ಮಾತ್ರ ಇತ್ತು ಎಂಬುದನ್ನು ನೋಡಿದ್ರೆ ಈ ನಂಬರ್ ಯಾರು ಇರಬಹುದು, ಏನಕ್ಕೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ ಎಂಬ ಒಂದು ಭಯವು ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ. ಆದರೆ ಒಂದು ವೇಳೆ ಆ ಹೆಸರನ್ನು ನಾವು ಮೊಬೈಲ್ ಹಾಕಿಕೊಂಡಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ತಕ್ಷಣವೇ ನಾವು ಕಾಲ್ ಅಟೆಂಡ್ ಮಾಡಿ ಯಾರು ಏನು ವಿಷಯ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುತ್ತೇವೆ. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ದೇವರು ಸಹ ಮರಿಯನೇ ಎಂಬುದಾಗಿ ಆ ಸ್ತ್ರೀಯ ಒಂದು ಹೆಸರನ್ನು ಹಿಡಿದು ಕರೆಯುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. பாருங்க, மரியாதை மட்டும் ஆண்டவர் பேர் சொல்லி கூப்பிடல, உயிரோடு எழுந்த பிறகு யாரெல்லாம் பார்க்கறாரு எல்லாரையும் பேர் சொல்லி தான் கூப்பிடுறாரு. ஆமென். உதாரணத்துக்கு தோமா, அவன் சந்தேகப்படுறான். அவன் என்ன சொல்றான், கைய வச்சு பார்க்கணும். அதெல்லாம் நீங்க சொல்றது என்னால நம்ப, நானே பார்க்கணும், நானே தொடணும், அப்பதான் நீங்க யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற நிலைமையில ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தோமா என்று பெயரை சொல்லி அழைக்கிற தேவனாக. ஹல்லேலூயா. ஒரே நிலையில ஆண்டவர் எல்லார் பேரையும் கூப்பிடுறது இல்ல. ஆமென். ஒரே நிலையில யூதாசுடைய பெயரை ஆண்டவர் என்ன பண்ணல, அதாவது அவன் மரிக்கிறதுக்கு முன்னாடி யூதாசுடைய பெயரை கூப்பிடல, நண்பனே என்று அழைக்கிறார். ஆனா மரித்த பிறகு மரியாள் பேரை மரியாள்னு கூப்பிடுறாரு. அதாவது தோமாவுடைய பேரை தோமான்னு இவ கண்ணீரை துடைக்கிறாரு, அவன் சந்தேகத்தை போக்குறாரு. ஹல்லேலூயா. இவன் கண்ணீரை துடைக்கிறதுக்கு அவர் பேரை கூப்பிடணும், சந்தேகங்களை போக்குறதுக்கும் பேரை கூப்பிடணும். பேரை கூப்பிட்டாரு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮರಿಯಳ ಹೆಸರನ್ನು ಮಾತ್ರ ಅಲ್ಲಿ ಕರೆಯಲಿಲ್ಲ. ಯಾಕೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಅಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲಾ ವ್ಯಕ್ತಿಗಳಿಗೂ ಸಹ ಕೆಲವೊಂದನ್ನು ಹೆಸರಿಟ್ಟು ಕರೆಯುತ್ತಾರೆ. ಉದಾಹರಣೆಗೆ ತೋಮನನ್ನು ಸಹ ತೋಮನೇ ಎಂದು ಹೆಸರಿಟ್ಟು ಕರೀತಾರೆ. ಯಾಕೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವುದಾದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಮರಣ ಹೊಂದಿದ ತಕ್ಷಣ ತೋಮನಿಗೆ ಒಂದು ಸಂದೇಹವೂ ಉಂಟಾಗುತ್ತದೆ, ದೇವರು ಇನ್ನು ಮರಣವನ್ನು ಹೊಂದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. ಆಗ ತೋಮನು ದೇವರ ನೋಡಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, ದೇವರೇ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟಿ ನೋಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. ஹல்லேலூயா. தோமாவு மட்டும் இல்ல, பேதுருவையும் கூட பெயர் சொல்லி அழைக்கிறாரு. பேதுருவுடைய நிலைமை ஒரே கலக்கமான நிலைமை. எதிர்காலம் என்னன்னு தெரியல. அவனுக்கு மறுபடியும் பழைய தொழிலுக்கு போயிடுறதா இல்ல 3.5 வருஷம் உருவாகின அந்த புதிய பாதையில் பிரயாணிக்கிறதாங்கிற ஒரு பெரிய கேள்வி. ஆண்டவர் என்ன பண்றாரு, உன் பழைய தொழில இருந்து உன்னை கூட்டிட்டு வந்ததே என்ன பின்பற்றணுங்கிறதுக்காக, என்னை விட்டு விலகி போகிறதுக்காக இல்ல அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் பேதுரு பேரை சொல்லி கூப்பிடுறாரு. அது மட்டும் இல்ல, பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்கிற ஒரு கேள்வி, என்ன நேசிக்கிறியாப்பா? ஆமென். 21ஆம் அதிகாரத்துல நான் பார்க்க முடியும், என்ன நேசிக்கிறியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறத பார்க்க முடியும். ದೇವರು ತೋಮನನ್ನು ಮಾತ್ರ ಹೆಸರು ಹಿಡಿದು ಕರೆದಿಲ್ಲ, ಇನ್ನೊಬ್ಬರನ್ನು ಸಹ ಹೆಸರು ಹಿಡಿದು ಕರೀತಾರೆ, ಪೇತ್ರನನ್ನು. ಯಾಕೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಪೇತ್ರನ ಬಳಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, ಮುಂದಿನ ನಿನ್ನ ಜೀವಿತವು ಯಾವ ರೀತಿಯಾಗಿತ್ತೋ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಇನ್ನು ಮುಂದೆ ನಿನ್ನ ಜೀವಿತವನ್ನು ಬದಲಾಯಿಸುತ್ತೇನೆ. ಯಾಕೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ನೀನು ನನ್ನನ್ನು ನಂಬುತ್ತೀಯಾ ಎಂಬ ಪ್ರಶ್ನೆ ಮಾಡುವಾಗ ಪೇತ್ರನು ಎಂಬ ಹೆಸರನ್ನು ದೇವರು ಬಳಸುತ್ತಾರೆ. ஸ்திரீயேன்னு கூப்பிடும் பொழுது மரியாளுக்கு யாருன்னு தெரியல. அங்க இருந்த தோட்டக்காரன் நினைச்சிட்டாங்க. ஆனா மரியாளேன்னு கூப்பிடும் போது அந்த சத்தம் யாருதுன்னு அவ புரிஞ்சுக்கிட்டான். ஆமென். நிறைய பேர் நம்மள இங்க வாப்பா அப்படின்னு கூப்பிட்டா எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. ஆனா பேரை கூப்பிட்டா என்னதான் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் கவனத்தில் வைத்துக் கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். பெயரை அழைத்த உடனே அவள் திரும்பி பார்த்து அடையாளம் கண்டுகொள்கிறவராய் இருந்தால் அந்த பூட்டியிருந்த அந்த அறைக்குள் ஆண்டவர் பிரவேசித்து அந்த எல்லா சீஷர்களையும் பார்த்து அவர் பேசும் பொழுது இவர் யார் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. உண்மையா ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டவர்கள், ஆண்டவரால் நடத்தப்படுகிறவர்கள் 1000 பேர் நம்மளை சுத்தி பேசினாலும் இதுதான் ஆண்டவருடைய சத்தம் என் வாழ்க்கைக்கு எனக்கு நல்லா தெரியும்.
ஹல்லேலூயா. பேசுகிற எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு பேசினாலும் பேசுகிற வார்த்தை ஆண்டவர் எனக்கு தான் பேசுறாருங்கிறது என்னால கண்டுபிடிச்சிட முடியும். ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்க பழக வேண்டும். ದೇವರು ಸ್ತ್ರೀಯ ಎಂಬುದಾಗಿ ಕರೆದಾಗ ಮರಿಯಳಿಗೆ ಅರ್ಥವಾಗಲಿಲ್ಲ. ಆದರೆ ಮರಿಯಳೆ ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯುವಾಗ ದೇವರೇ ನನ್ನನ್ನು ಕರೆಯುತ್ತಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಅವಳಿಗೆ ಅರ್ಥವಾಗುತ್ತದೆ. ಇವತ್ತಿನ ದಿವಸದಲ್ಲಿ ಅನೇಕರು ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಹೇಳಬಹುದು, ಆದರೆ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ದೇವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಮಗೆ ಅರ್ಥವಾಗಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரியாளேன்னு கூப்பிட்ட உடனே இவளுக்கு தெரிஞ்சிருச்சு, இவரை உருவாக்கினவர், இவளுக்கு போதித்தவர், இவளுடைய வாழ்க்கைக்கு நல்ல பழக்கங்களை கற்றுக் கொடுத்தவர், எதிர்காலத்துக்கான வழி என்னங்கிறத அவளுக்கு போதித்தவர், ஒரு வேலையை இவளுக்கு கொடுக்கிறத பார்க்க முடியும். 17ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, மரியாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரியாளை பார்த்து என்ன சொல்றாருன்னா, என்ன தொடாதம்மா, என்ன மரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இயேசு கிறிஸ்துவுடைய பாதங்களை பிடிக்கிறதுக்கு அவளுக்கு அனுமதியை கொடுத்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய பாதங்களை பிடிக்கிறதுக்கு அவளுக்கு அனுமதியை கொடுத்தாரு. மரித்து உயிரோடு எழுந்த பிறகு என்ன தொடாதன்னு சொல்றார். ஏன்? இது பரலோகத்திற்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட சரீரம், பரலோகத்திற்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு உடம்பு. ஆமென். என்ன தொடாத. ஹல்லேலூயா. ஆமென். ஆனாலும் இந்த மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தை தொடர்றதுக்கு ஒருத்தருக்கு அனுமதி கொடுக்கிறாரு. யாருக்கு? சந்தேகப்படுறவனுக்கு. நீங்க என்ன இயேசு கிறிஸ்துவ பேரு சொல்லி சொல்றதுக்கு? அவரு சந்தேகப்படுறவரு, அதுக்காக உன் சந்தேகத்தை தீர்த்துக்க அப்படின்னு கையை நீட்டி, அவன் தொடக்கூட இல்ல, பார்த்த உடனே அவனுடைய மனசு மாறி போச்சு. ஹல்லேலூயா. மனசு மாறி போச்சு. ಮೂರನೇ ಬಾರಿನೂ ದೇವರು ಮರಿಯಳನ್ನು ಕರೆಯುವಂತಹ ಸಮಯದಲ್ಲಿ ಮರಿಯಳಿಗೆ ಅರ್ಥವಾಗುತ್ತದೆ, ನನ್ನನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದವರು, ನನಗೆ ಬೋಧನೆಯನ್ನು ಮಾಡಿದಂತವರು, ನನಗೆ ಮುಂದಿನ ಜೀವಿತದ ತಿಳುವಳಿಕೆಯನ್ನು ನೀಡುವವರು ಎಂಬುದಾಗಿ. ಯಾಕೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವುದಾದ್ರೆ 17ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ, ನಾನು ಇನ್ನು ತಂದೆಯ ಬಳಿಗೆ ಹೇರಿ ಹೋದನಲ್ಲ, ನೀನು ನನ್ನನ್ನು ಹಿಡಿಯಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ. ஆமென். என்ன தொடாத, ஆனா தொடப்பட வேண்டிய உள்ளங்கள் நிறைய இருக்கு. ஆமென். நீ என்ன பார்த்த மாதிரி மற்றவங்களும் என்ன அறிந்து கொள்றதுக்கு போய் என்னுடைய உயிர்த்தெழுதலின் செய்தியை சொல்லு அப்படின்னு மூன்றாவது வார்த்தையா மரியாளுக்கு ஆண்டவர் சொல்றார். ನೀನು ನನ್ನನ್ನು ಹಿಡಿಯಬೇಡ, ಯಾಕೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ನೀನು ನನ್ನನ್ನು ಕಂಡಂತೆ ಇನ್ನೂ ಅನೇಕರು ನನ್ನನ್ನು ಕಾಣಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. உயிர்த்தெழுதலின் செய்தி, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, போய் அறிவிக்க வேண்டிய செய்தி. ಪುನರುತ್ಥಾನದ ಒಂದು ಸಂದೇಶವು ಹೋಗಿ ಎಲ್ಲರಿಗೆ ತಿಳಿಸುವಂತಹ ಒಂದು ಸಂದೇಶವಾಗಿದೆ. கிறிஸ்மஸ் ஈஸ்டருக்கு உட்கார்ந்து கேட்கிற செய்தி இல்ல. ಪ್ರತಿ ಬಾರಿ ಈಸ್ಟರ್ಗೆ ಕೇಳುವಂತಹ ಸಂದೇಶವಿಲ್ಲ. வருஷம் உட்கார்ந்து அதே பழைய கதை கேட்கறது இல்ல. ಪ್ರತಿ ವರ್ಷ ರೀತಿಯಲ್ಲಿ ಹಳೇ ಕಥೆಗಳನ್ನು ಕೇಳುವುದಲ್ಲ. ஈஸ்டர் செய்தி, ಪುನರುತ್ಥಾನದ ಒಂದು ಸಂದೇಶವು, உயிர்த்தெழுதலின் செய்தி, ಪುನರುತ್ಥಾನದ ಒಂದು ಸಂದೇಶವು போய் அறிவிக்க வேண்டிய செய்தி, ಹೋಗಿ ಎಲ್ಲರಿಗೂ ತಿಳಿಸುವಂತಹ ಒಂದು ಸಂದೇಶವಾಗಿರಬೇಕು. இதை யார் சொல்றது? ಅದು ಯಾರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ? உயிர்த்தெழுந்த இயேசு சொல்றார். ಜೀವಂತವಾಗಿ ಇದ್ದಂತಹ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. மரியாள் இயேசு சொன்னதை செஞ்சா. ಮರಿಯಳು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಹೇಳಿದಂತ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿದಳು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. ಫುಲ್ ಸ್ಟಾಪ್ வச்சாரு, நீங்களே பார்த்துக்கங்க. ஆமென். நம்ம பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம ನಾವು ಹೋಗಿ சகோதர சகோதரிகளுக்கு அறிவிக்கணும். ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರಿಗೆ ನಾವು ತಿಳಿಸಿಕೊಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. பக்கத்துல எத்தனை வருஷம் இதே குடும்பத்தோடு இதே பக்கத்துல இதே ஆள் பக்கத்துல உட்கார்ந்து வருஷம் இதே 2 சேர் கால்னா அதே 2 சேர் கால், ஏன்னா அதே 2 ஆளு பின்னாடி உட்கார்ந்து இருப்பாங்க. புது விசுவாசி வரணும், ஆண்டவரை அவர்கள் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளணும். இது கேட்ட சகோதர சகோதரிகளின் மூலமாக கேளாத சகோதர சகோதரிகளுக்கு போய் சேரணுங்கிற ஆதங்கம் நமக்கு இருக்கணும். ಪ್ರತಿ ವರ್ಷವೂ ನಾವೇ ಸಭೆಗೆ ಬರುತ್ತಿದ್ದೇವೆ, ನಾವು ಕುಳಿತಿರುವಂತಹ ಇಬ್ಬರೇ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕುಳಿತಿರುತ್ತೇವೆ. ಆದರೆ ದೇವರ ಸಂದೇಶವು ಯಾರಿಗೆ ಹೋಗಬೇಕೋ ಅವರಿಗೆ ಹೋಗಿ ನಾವು ಇನ್ನು ದೇವರ ಸಂದೇಶವನ್ನು ತಿಳಿಸುತ್ತಿರುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೇವೆ. என்ன போய் சொல்லணும்? 4வது வார்த்தை, என்னத்தை போய் சொல்லணும்? ಹಾಗಾದ್ರೆ ಯಾವ ಕಾರ್ಯವನ್ನು ಅವರಿಗೆ ಹೋಗಿ ತಿಳಿಸಿ
ತಿಳಿಸಿಕೊಡಬೇಕು. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை நற்செய்தின்னு சொல்றாரு தெரியுமா? சமாதானமற்ற உலகத்திற்கு உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்ற வார்த்தையை அவர் கற்றுக் கொடுக்கிறார். ನಾಲ್ಕನೇ ಒಂದು ಕಾರ್ಯವಾಗಿ ದೇವರು ಯಾವ ಕಾರ್ಯವನ್ನು ಸಂತೋಷದಿಂದ ಹೇಳುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿದರೆ ಸಮಾಧಾನವಿಲ್ಲದವರಿಗೆ ಸಮಾಧಾನವನ್ನು ನೀಡಿರಿ ಎಂಬ ಒಂದು ಸಂದೇಶವನ್ನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. 19-20 வசனம் என்ன சொல்லுது? அவர் சமாதான பிரபுவாய் இந்த உலகத்துல பிறந்தாரு. சமாதானத்தின் ராஜாவாய் அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தவராய் இருக்கிறார். 19-22 ನೋಡುತ್ತೇವೆ. ನಿಮಗೆ ಸಮಾಧಾನವಾಗಲಿ ಅದನ್ನು ಇನ್ನು ಹೇಳಿದ ಮೇಲೆ ಅವರಿಗೆ ತನ್ನ ಕೈಗಳನ್ನು ಪಕ್ಕೆಯನ್ನು ತೋರಿಸಿದರು. ಶಿಷ್ಯರು ಸ್ವಾಮಿಯನ್ನು ನೋಡಿದ್ರಿಂದ ಸಂತೋಷಪಟ್ಟರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದೇವೆ. சமாதானம் குற்றங்களை கண்டுபிடிக்கிறது இல்ல. ಸಮಾಧಾನವು ನಾವು ಮಾಡಿದಂತಹ ಪಾಪಗಳನ್ನು ಕಂಡುಹಿಡಿಯುವುದಿಲ್ಲ. சமாதானம் மற்றவர்களை குறித்து குறை சொல்லுகிறது இல்ல. ಸಮಾಧಾನವು ಮತ್ತವರ ಕುರಿತು ಅವರಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಕೊರತೆಗಳನ್ನು ತಿಳಿಸಿಕೊಡುವುದಿಲ್ಲ. சமாதானம் தப்ப வெளிப்படுத்துகிறது இல்ல. ಸಮಾಧಾನವು ತಾವು ಮಾಡಿದಂತಹ ತಪ್ಪನ್ನು ತೋರಿಸಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. சமாதானம் பாவத்தை கண்டுபிடிக்கிறது இல்ல. ಸಮಾಧಾನವು ಪಾಪ ಮಾಡಿದಂತಹ ಪಾಪವನ್ನು ಕಂಡುಹಿಡಿಯುವುದಿಲ್ಲ. சமாதானம் இதயத்திற்கு கலக்கங்களை கொண்டு வருகிறது இல்ல. ಸಮಾಧಾನವು ಹೃದಯಕ್ಕೆ ಕಳವಳವನ್ನು ಉಂಟು ಮಾಡುವುದಿಲ್ಲ. சமாதானம் குற்ற மனசாட்சியோடு இருக்கிறது இல்ல. ಸಮಾಧಾನವು ನಾವು ಮಾಡಿದ್ದು ತಪ್ಪು ಎಂಬ ಒಂದು ಆಲೋಚನೆಯನ್ನು ತಿಳಿಸಿಕೊಡುವುದಿಲ್ಲ. சமாதானம் விழுந்து போன மனிதர்களுடைய வாழ்க்கையை வெளிப்படுத்துறது இல்ல. விழுந்து போன மனிதர்களுக்கு இயேசு இருக்கிறார் என்ற நற்செய்தியை அறிவிக்கிறதே சமாதானம். ಸಮಾಧಾನವು ಕೆಳಗೆ ಬಿದ್ದಂತವನು ಇವನು ಬಿದ್ದೋಗಿದ್ದಾನೆ ಎಂಬ ಒಂದು ಸಂದೇಶವನ್ನು ನೀಡುವುದಲ್ಲ. ಕೆಳಗೆ ಬಿದ್ದಂತಹ ವ್ಯಕ್ತಿಗಳಿಗೆ ದೇವರು ಜೀವಂತವಾಗಿ ಇದ್ದಾನೆ ಎಂಬ ಸಂದೇಶವನ್ನು ನೀಡುವುದಾಗಿದೆ. நான் முன்னாடி சொன்ன பட்டியல் சபையில உட்கார்ந்து செய்யறதுக்காக ஆண்டவர் நம்மள ரட்சிக்கல. நான் முன்னாடி சொன்ன பட்டியல் அழிந்து போகிற கவலையில், கலக்கத்தில், கண்ணீரில், வேதனையில் இருக்கிற மனிதர்களுக்கு இயேசு உயிர்த்தெழுந்து உங்களுக்காக எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்திருக்கிறார். அவருடைய சமாதானத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்வதற்காக. ನಮ್ಮ ಬೋಧಕರು ಮೊದಲನೇದಾಗಿ ತಿಳಿಸಿದ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು ಸಭೆಗೆ ಬರುವಂತ ನಾವು ಇಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡು ಕೇಳಬೇಕು ಎಂಬುದಕ್ಕಾಗಲ್ಲ. ದೇವರು ನಮಗೋಸ್ಕರ ನಮಗೆ ಸಮಾಧಾನವನ್ನು ನೀಡಬೇಕಂತ ಬಂದನು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಅರಿತು ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೇವೆ. 3 நிமிஷம் இருக்கு. அந்த வாட்சை பார்க்காதீங்க. என் வாட்சில் 12:22 பாருப்பா. வாட்சை காட்டுப்பாரு. இந்த 3 நிமிஷத்துல 3 வார்த்தை பேசி முடிச்சிருவேன். கவனிங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அவங்களுக்கு சமாதானம் கிடைக்கும். அல்லேலூயா. சமாதான பிரபு சமாதானத்தை கொடுக்கிறாரு. சமாதானத்தை கொடுக்கிற அந்த தேவன் நம்மை பாருங்க, எல்லாரையும் பார்த்து பிரைஸ் லார்ட் பிரதர், நான் பிரைஸ் லார்ட் சொன்னேன். பிரைஸ் லார்ட் சொல்ல பத்தியா இது சமாதானம். ஆமென். ஹalleluya. விசுவாசிங்க பாருங்க, இப்ப இப்படி பார்த்து உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னா அந்த சமாதானத்துக்கு நான் பிரயாசப்படுவேன். ஆமென். சோத்திரம் பிரதர். என்னமோ தூக்கி போடுற மாதிரி. ஆமென். நாம் பல வருட கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். பல வருஷம் ஒரு முதிர்ந்த சபையில் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். உங்களால் அநேக பைபிள் என்ன சொல்லுது? உங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணுகிற தண்டனை அவர் மேல விழுந்தது. ஆமென். அவர் தண்டனையை அனுபவிச்சு சமாதானத்தை கொடுத்துட்டாரு. எதுக்கு? நம்ம சமாதானமற்ற உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்க. ஹalleluya. இந்த ஸ்திரீ போய் உங்கள் சகோதரர்களுக்கு எதை சொல்லுன்னு சொல்றாரு? கலக்கமடைந்த அந்த அங்க இருந்ததான சீஷர்களுக்கு உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி கொடுன்னு சொல்றாரு. மற்றவங்களை பார்த்தீங்க அப்படின்னா ஷாலோம் அப்படின்னு சொல்லுங்க. சோதனம் அப்படின்னு இல்ல. சமாதானம், நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும்படிக்கு மற்றவர்களுக்கு அதை நம்ம கொடுக்கணும். ஆமென். இது ஜீவநீர் ஊற்று மாதிரி நீங்க மற்றவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்க 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 உங்களுடைய சமாதானம் நிறைவடையும். அதுதான் பூரணப்படுகிற பரிசுத்தம். ஆமென். ஏன் நான் பரிசுத்தமானா அப்படின்னு ஏன் உங்களுக்கு சந்தேகம் தெரியுமா? சமாதானம் இல்லாத வாழ்க்கை இருக்கிறதுனால. ஆமென். சமாதானம் எப்படி நிறைவா வரும்? நாம் அதை மற்றவர்களுக்கு கொடுக்கிறதுனால. அதை நம்ம எப்படி கொடுக்க முடியும்? இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறதுனால.
இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை மற்றவங்க அறிந்து கொள்றதுனால என்ன பலன்? என்ன பலன்? பரலோகம் உங்களால சந்தோஷப்படும். ಸಮಾಧಾನ ಪಡಿಸುವವರು ಧನ್ಯರು, ಅವರ ದೇವರ ಮಕ್ಕಳ ಅನಿಸಿಕೊಳ್ಳುವವರು ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ಒಂದು ವೇಳೆ ನಾವು ಯಾರಿಗಾದ್ರೂ ಪ್ರೈಸ್ ಲಾರ್ಡ್ ಬ್ರದರ್ ಅಥವಾ ಪ್ರೈಸ್ ಲಾರ್ಡ್ ಸಿಸ್ಟರ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರೆ ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾವುದೇ ಸಮಾಧಾನ ಉಂಟಾಗುವುದಿಲ್ಲ. ಅದಕ್ಕೆ ಬದಲಾಗಿ ನೀವು ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ, ಅವರ ಬಳಿ ಮಾತನಾಡುವಾಗ ನಿಮಗೆ ಸಮಾಧಾನ ಉಂಟಾಗಲಿ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿಸುವಾಗ ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಉಂಟಾಗುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನಿಮಗೆ ತಿಳಿಸುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா. சமாதானம் பண்ணுகிறவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க தெரியுமா? ஆண்டவர் அவங்களை எப்படிப்பட்டவர்களா மாத்துறார் தெரியுமா? ஆறாவது ஒரு காரியம், நீங்க மற்றவர்களுக்கு மன்னித்தா அவளுக்கு மன்னிக்கப்படும், நீங்க மற்றவர்களுக்கு மன்னிக்கலனா அவர்களுக்கு பரலோகம் மன்னிக்காது. ஏன்? இது யாருக்கு? நான் பயங்கரமா ஜெபம் பண்றேன் பாரு, நான் ஜெபம் பண்ணி அவங்கள மன்னிக்கலனா நான் கட்டினேன்னா என்னத்தை கட்டுவேன்? அப்படியே ஆமென். சமாதானம் மற்றவர்கள் தான் இதை கட்டுறது, பிரிக்கிறது, வேலையெல்லாம் பார்க்கிறது. சமாதானம் இருக்கிறவர்கள் இயேசுவோடு இருளில் இருக்கிறவர்களை இணைக்கிற வேலையை தான் பார்ப்பாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் சமாதானமா இருக்கிறது இல்ல, இங்க இருக்கிற எல்லாரோடையும் நான் அதே சமாதானத்தை வெளிப்படுத்தலனா அந்த உயிர் தெழுதலின் விடுதலை சமாதானம் எனக்குள்ள இல்லை. ஆமென் ஆமென். எத்தனை பேருக்கு சர்ச்சில் இருக்கிற எல்லாருடைய பேரும் தெரியும்? உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்காதீங்க. எத்தனை பேருக்கு சர்ச்சில் இருக்கிற எல்லாரும் பேரும் தெரியும்? எத்தனை பேர் தெரியும்? ஆமென். இன்னைக்கு சர்ச் முடிச்சுட்டு கும்பல் கும்பலா உங்க குடும்பத்தோட உட்கார்ந்து இருக்க கூடாது. புரியுதா உங்களுக்கு? போயிட்டு ஒரு 10 பேரை புதுசா பார்த்து, எத்தனை பேர் நான் சொல்றதை கேட்கறீங்க? 10 பேர் புதுசா பார்த்து உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ண போறீங்க. ஹல்லேலூயா. இன்ட்ரோடியூஸ் ஆகலன்னு வைங்க, இன்னும் சரி சொல்லக்கூடாது, இன்னைக்கு நல்ல வார்த்தையை சொல்லணும்னு யோசிக்கிறேன். ஆமென். நான் இங்க நின்று தான் பார்ப்பேன், நின்று பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆமென். இல்ல அங்க வெளியே நின்று பார்த்துட்டு இருப்பேன். ஒரு 10 பேரை நீங்க புதுசா பார்த்து உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும்னு போய் சொல்லியே ஆகணும். ஆமென். போய் சொல்லியே ஆகணும். ஆமென். பாஸ்டர் இப்படிதான் பேசணும், விசுவாசி கேட்டு ஆகணும். ஏன்? வேதத்தின் கட்டளை. ஹல்லேலூயா. எது இல்லையோ அதை தான் கொடுக்கிறதுக்கு ஊழியக்காரரை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. கடைசி வார்த்தை மட்டும் சொல்ல போறோம். எது இல்லையோ அதை கொடுக்கிறதுக்கு தான் பாஸ்டர் ஆண்டவர் வச்சிருக்காரு. ಯಾವುದು ಇಲ್ಲವೋ ಅದನ್ನು ನೀಡೋದಕ್ಕೋಸ್ಕರ ಮಾತ್ರ ದೇವರು ಸಭೆಯಲ್ಲಿ ಬೋಧಕರನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ಇದು ಯಾರು சொல்றது? ಇದು ಯಾರು ಹೇಳುವುದು? வேதம் சொல்லி கொடுக்கிற சத்தியம். ಸತ್ಯವೇದವು ಹೇಳಿಕೊಡುವಂತ ಒಂದು ಸತ್ಯವಾದ ಮಾತಾಗಿದೆ. ಸಂದೇಹ இருக்குன்னா, ಒಂದು ವೇಳೆ ನಿಮಗೆ ಸಂದೇಹ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡೋದಾದ್ರೆ 13 நிருபங்களை வாசிச்சு பாருங்க. ಅವನು 13 ಪುಸ್ತಕಗಳನ್ನು ಸಹ ನೀವು ಓದಿ ನೋಡಿರಿ. பவுல் எழுதின 13 நிருபங்களிலும் ஒவ்வொரு சபையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வை எழுதியிருக்கிறார். ಪೌಲನು ಬರೆದಿರ್ತಕ್ಕಂಥ 13 ಪುಸ್ತಕಗಳನ್ನು ನೀವು ಓದಿ ನೋಡಿದರೆ ಒಂದೊಂದು ಸಭೆಯಲ್ಲಿ ಇರುವಂತಹ ತೊಂದರೆಗಳನ್ನು ಆತನು ಬರೆದಿಟ್ಟಿದ್ದಾನೆ. பாஸ்டர் வேலை என்ன தெரியுமா? ಬೋಧಕರ ಕೆಲಸ ಏನು ಗೊತ್ತಾ? தப்ப கேட்டு சரி பண்றது. ತಪ್ಪನ್ನು ಕೇಳಿ ಅದನ್ನು ಸರಿಪಡಿಸುವುದು. அதாவது விசுவாசிகளுடைய வேலை என்ன தெரியுமா? ವಿಶ್ವಾಸಿಗಳ ಕೆಲಸ ಏನು ಗೊತ್ತಾ? சமாதானம் பண்ணிக்கொள்வது, ಸಮಾಧಾನ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದು. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருவேளை தலைகீழா இருக்கோ, பாஸ்டே சமாதானம் இல்லாத மாதிரி பிஸியா வச்சுட்டா நம்ம எப்படி வேணா இருக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். ஏன் பாஸ்டருக்கே சமாதானம் இல்ல, நம்ம இங்க ஒண்ணு கலப்பி விட்டா அவர் ஒரு 6 மாசம் தலையை வச்சுக்கிறாரு. ಒಂದು ವೇಳೆ ನಮ್ಮ ಬೋಧಕರಿಗೆ ಸಮಾಧಾನವಿಲ್ಲದ ರೀತಿ ನಾವು ಏನಾದರೂ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿಬಿಟ್ಟರೆ ಅವರು ಕೆಲವು ತಿಂಗಳ ಅದರಲ್ಲಿ ಬಿಸಿಯಾಗಿರ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಆಲೋಚನೆ ಮಾಡುತ್ತೀರಾ? ஐயா 12:30 மணி ஆகி போச்சு ஐயா, நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டு வார்த்தையை நீங்க நிறைவேற்றுறதே இல்லை ஐயா. இது மனுஷன் குறை உள்ள பாத்திரம், அப்படிதான் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமா. 5வது ஒரு காரியம், 5ನೇ ಒಂದು ಕಾರ್ಯ, ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? சமாதானம் உங்களுக்கு உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, நான் பிதா என்னை எப்படி உங்களுக்கு சமாதானம் பண்ண அனுப்பினாரோ அதே மாதிரி உங்களை சமாதானம் பண்றதுக்கு அனுப்புகிற. இயேசு கிறிஸ்துவினுடைய
மனம், அதாவது மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தின் முதல் 7 வார்த்தை. எவ்வளவு பவர்ஃபுல்லான வார்த்தைகளா இருக்கு பாத்தீங்களா? எவ்வளவு பவர்ஃபுல்! அந்த உயிர் தழுதலின் வல்லமை எனக்குள்ள இருந்துச்சுன்னா ஆண்டவருடைய முதல் வார்த்தைகளை நான் முக்கியப்படுத்துவேன். ஹல்லேலூயா. ಆಗಲೇ ಒಂದು ಕಾರ್ಯ ಏನೇ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿದರೆ, ತಂದೆಯಾದವನು ನನ್ನನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ಸಮಾಧಾನಪಡಿಸಲು ಯಾವ ರೀತಿ ಕಳಿಸಿಕೊಟ್ಟನೋ ನಿಮ್ಮನ್ನು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಸಮಾಧಾನಪಡಿಸಲು ಕಳಿಸಿಕೊಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை அவர் சொல்லும் பொழுதே மறுபடியும் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கி வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ಈ ವಾಕ್ಯವನ್ನು ತಿಳಿಸಿಕೊಡುವಂತಹ ಸಮಯದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಅವರ ಮೇಲೆ ಇಳಿದು ಬಂದನು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. ஏழாவது ஒரு காரியம், ಎರಡನೇ ಒಂದು ಕಾರ್ಯ 29ஆம் வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? 29ನೇ ವಚನವು ಏನು ಹೇಳುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿದರೆ, அதற்கு இயேசு தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசிக்கிறாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹalleluya. ಯೇಸು ಅವನಿಗೆ, ನೀನು ನನ್ನನ್ನು ನೋಡಿದ್ದರಿಂದ ನಂಬಿದ್ದಿ, ನೋಡದೆ ನಂಬಿದವರು ಧನ್ಯರು ಎಂದು ಹೇಳಿದರು. ஹalleluya. 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 எத்தனை பேர் ரட்சிக்கப்படாதவர்களிடத்திலும் இயேசுவை காண முடியும் நம்புறீங்க? ಎಷ್ಟು ಜನರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದದೇ ಇರುವಂತಹ ವ್ಯಕ್ತಿಗಳ ಬಳಿಯೂ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನೋಡಬಹುದು ಎಂಬುದಾಗಿ ನಂಬುತ್ತೀರಾ? நாம் ரட்சிக்கப்பட்டிருப்பது ரட்சிக்கப்படாதவர்களிடத்தில் இயேசு எப்படி வெளிப்படுகிறார் என்பதை கண்டுபிடித்து அதை அவர்களுக்கு காண்பிக்கிற ஒரு வேலையை தான் நமக்கு வச்சிருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ದೇವರು ಯಾಕೆ ರಕ್ಷಣೆಗಾಗಿ ನಡೆಸುತ್ತಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವುದಾದ್ರೆ, ಯಾರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಲಿಲ್ಲವೋ ಅವರ ಬಳಿ ದೇವರನ್ನು ನೋಡುವುದು, ದೇವರ ಕುರಿತಾಗಿ ಅವರು ತಿಳಿಸೋದಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಿದ್ದಾನೆ. அவன் இயேசுவை அறியாமல் இருக்கலாம், ಆತನು ದೇವರನ್ನು ಅರಿಯದಿರಬಹುದು, ஆனா அவனுடைய பாவத்துக்கு இயேசு மரித்திருக்கிறார். ಆದರೆ ಆತನ ಪಾಪಗಳಿಗೋಸ್ಕರ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮರಣ ಹೊಂದಿದ್ದಾನೆ. அவனுக்கும் இயேசு நாசியிலே சுவாசத்தை ஊதி இருக்கிறார். ಆತನಿಗೂ ಸಹ ತನ್ನ ಶ್ವಾಸಕೋಶದ ಮುಖಾಂತರವಾಗಿ ದೇವರು ನೀಡಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. அவன் இயேசுவே தேவன் என்று அறிந்து கொள்ள உங்கள் மூலமாக அந்த சத்தம் புறப்படுகிறதுனா நீங்க பாக்கியவான்கள். ஏன்னா காணாத சகோதரனுக்கு காண்கிற இயேசு, நீங்க கண்ட இயேசுவை கொடுக்கிறீங்க. ಯಾಕೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿದರೆ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಯಾರು ಎಂಬುದು ತಿಳಿದಿರುವಂತಹ ಅವನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ನಿಜವಾದ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ ನಿಮ್ಮ ಮುಖಾಂತರವಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದೇ ಆತನಿಗೆ ಆಶ್ಚರ್ಯವಾದದ್ದು. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. கண்டு விசுவாசிக்கிறவர்களை விட காணாமல் விசுவாசிக்கிறவர்கள். நீங்க இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் பார்க்கல. ஏசப்பா எப்படி இருப்பாரு? பெரிய தாடி வச்சு பெரிய முடி வச்சு அப்படியா இருப்பாரு? ಕಂಡು ದೇವರನ್ನು ನಂಬುವುದಕ್ಕಿಂತ ಬದಲಾಗಿ ಕಾಣದ ದೇವರನ್ನು ನಂಬುವುದೇ ವಿಶ್ವಾಸಿ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. இயேசு எப்படி இருப்பார் தெரியுமா? நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படிதான் இருப்பாரு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿರುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವುದಾದ್ರೆ, ನಾವು ಯಾವ ಒಂದು ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ಇರ್ತೇವೋ ಅದೇ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ದೇವರು ಇರುತ್ತಾರೆ. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? என்னையும் அவருடைய சாயலில் அவர் படைத்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். ಯಾಕೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವುದಾದ್ರೆ, ನಿಮ್ಮನ್ನು ನಮ್ಮನ್ನು ಆತನ ಸ್ವರೂಪದಲ್ಲೇ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ್ದಾನೆ. எதுக்காக? ಯಾತಕ್ಕಾಗಿ? அவரை வெளிப்படுத்துறது. ಆತನನ್ನು ನಾವು ತೋರಿಸಿಕೊಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. அவர் சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். ಆತನು ಸಮಾಧಾನವನ್ನು ನೀಡಿದ್ದಾನೆ. நாம் அந்த சமாதானத்தை உலகத்திற்கு கொடுக்க வேண்டும். ನಾವು ಆ ಸಮಾಧಾನವನ್ನು ಈ ಲೋಕಕ್ಕೆ ನೀಡಬೇಕು ಎಂಬ ಉದ್ದೇಶಕ್ಕಾಗಿ அதுக்கு என்ன பண்ணணும்? ನಾವು ಅದಕ್ಕೆ ಏನು ಮಾಡಬೇಕು? 3 காரியம் சொல்றேன் பாருங்க. 3 ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಮ್ಮ ಬೋಧಕರು ತಿಳಿಸುತ್ತಾರೆ. ಮೊದಲನೇದಾಗಿ, நான் வெளியே என்ன நடக்கணும்னு எதிர்பார்க்கிறனோ அதை எனக்குள்ள நான் கொண்டு வரணும். ನಾವು ಆಚೆ ಯಾವ ಕಾರ್ಯ ನಡೆಯಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಆಲೋಚನೆ ಮಾಡುತ್ತೇನೋ ಅದು ಮೊದಲು ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಡೆಯಬೇಕು. நான் கணத்தை எதிர்பார்த்தா நான் மற்றவங்களை கணம் பண்ணணும். ನಾನು ಒಂದು ವೇಳೆ ಘನತೆಯನ್ನು ಎದುರು ನೋಡುತ್ತಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿದರೆ ಮತ್ತೊಬ್ಬರನ್ನು ನಾನು ಘನಪಡಿಸಬೇಕು. நான் இவங்க பரிசுத்தமா இல்லைன்னு சொன்னா நான் அந்த பரிசுத்தத்தை எனக்குள்ள கொண்டு வரணும். ಅವರು ಪರಿಶುದ್ಧರಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದರೆ ಮೊದಲನೇದಾಗಿ ನಾನು ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು ನನ್ನೊಳಗಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರಬೇಕು. ரொம்ப உலகத்தனமா வாழறாங்க அப்படின்னா நான் பரலோகத்தனமா வாழணும். ಈ ಲೋಕದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲರೂ ಈ ಭೂಲೋಕದ ಕಾರ್ಯದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವುದಾದರೆ ನಾನು ಪರಲೋಕದ ಕಾರ್ಯದ ರೀತಿಯಾಗಿ ನಡೆಯಬೇಕು. நான் எல்லாரும் ஜெபம் பண்ணணும்னு நினைச்சா நான் வீட்ல உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும், தனி ஜெபம் எனக்கு இருக்கணும். ನಾನು ಎಲ್ಲರೂ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಆಸೆ ಪಡುತ್ತಿದ್ದರೆ ಮೊದಲಾಗಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು, ವೈಯಕ್ತಿಕವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. நான் வசனத்தின்படி மற்றவன் நடக்கணும்னு நினைச்சா நான் வசனத்தின்படி நடக்கணும். ನಾನು ವಚನದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಮತ್ತೊಬ್ಬರೆಲ್ಲರೂ ನಡೆಯಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನೋಡೋದಾದ್ರೆ ಮೊದಲಾಗಿ ನಾನು ದೇವರ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಡೆಯಬೇಕು. நான் இன்னொரு குடும்பம்
பரிசுத்தமா சாட்சியா வாழணும்னு நினைச்சா நானும் என் குடும்பமும் பரிசுத்தமா சாட்சியா வாழணும். ನಾನು ಇನ್ನೊಂದು ಕುಟುಂಬವು ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಇರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಆಲೋಚನೆ ಮಾಡಿದರೆ ಮೊದಲು ನಾನು ನನ್ನ ಕುಟುಂಬವು ಸಾಕ್ಷಿ ಉಳ್ಳವರಾಗಿ ಇರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೇವೆ. இதுக்கு நான் சமாதானம் பண்ணணும். ಇದಕ್ಕೆ ನಾನು ಸಮಾಧಾನ ಪಡಿಸಬೇಕು. இதுக்கு உயிர்த்தெழுந்த இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிக்கணும். ಇದಕ್ಕೆ ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ ಅಂದ್ರೆ ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕುರಿತು ಎಲ್ಲರಿಗೂ ತಿಳಿಸಿಕೊಡಬೇಕು. ಎಲ್ಲ எழுந்து நிற்கலாம், கர்த்தரை நோக்கி. ಎಲ್ಲರೂ ಸಹ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். பிரியாத விலகாத சமூகமே அதுதானே சுதந்திரமே, வேண்டாம் நீர் போதுமே, நீர் போதும், நீர் போதும் போதும். சொல்லுங்க. பிரியாத அதுதானே நிரந்தர சுதந்திரமே, நீர் போதும், சொல்லுங்க கரங்களை உயர்த்தி. ஹalleluya 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 சொல்லுங்க. ஹalleluya 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 சொல்லுங்க. ஹalleluya உண்மையா உண்மையா உள்ளம் நிரம்ப சொல்லுங்க. ஆண்டவரே நீர் உயிர்த்தெழுந்த மகத்துவம் என்ன உம்மை போல மாற்றுவதற்காக ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஜெப நிலையில் இருக்கும் பொழுது அந்த நாள்ல ஆராதனைக்கு ஏதோ காரணத்தினால கலந்து கொள்ள முடியாமல், ஒருவேளை பலவீனம் இருக்கலாம், சுகவீனம் இருக்கலாம், பின்மாற்றமா இருக்கலாம், ஒருவேளை கசப்பு வைராக்கியம் கூட இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு சூழலை இந்த குடும்ப ஐக்கிய ஆராதனையில கலந்து கொள்ள முடியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு உங்க எல்லாரும் வலது கரத்தை வானத்துக்கு நேரம் உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே அவளுக்கு சமாதானம் உண்டாகட்டும், அவளுக்கு சமாதானம் உண்டாகட்டும். அவங்க கிட்ட இருந்தாலும் தூரம் இருந்தாலும் எங்க குடும்பம், அவங்க கிட்ட இருந்தாலும் தூரம் இருந்தாலும் எங்க குடும்பம் ஒரே எஜமானுக்கு வேலையாளிகளாய் நாங்கள் இருக்கிறோம், ஒரே தகப்பனுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். சுகவீனங்கள் பலவீனங்கள் மாறி போகட்டும், கண்ணீர் கவலைகள் அகன்று போகட்டும், கடன் பிரச்சனை ஆண்டவரே அப்பா, குடும்ப பிரிவினைகள் ஆண்டவரே, ஏதோ ஒரு பாதிப்புகள் குடும்பத்துல இருக்கோம்னா அதெல்லாம் இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு ஆண்டவரே எங்களுடைய எல்லைகளை விட்டு விலகி ஓடட்டும். உம்முடைய சமாதானம் எங்களுக்குள்ளே கடந்து வருவதாக, உம்முடைய சமாதானம் எங்களுக்குள்ளே கடந்து வருவதாக. இரண்டாவது ஒரு காரியம், நம்முடைய சபையில் இருக்கிற வயதான தகப்பன் தாய்மார்களை தேவன் ஆசீர்வதித்து நல்ல ஆரோக்கியத்தை சரீரத்தில் கட்டளையிட்டு நல்ல ஆயுசு நாட்கள், பூரண ஆயுசு நாட்கள் அவர்கள் பெறவும், ஜீவனுள்ள நாளெல்லாம் பலவீனம் சுகவீனம் இல்லாமல் விடுதலையாய் வாழவும் தேவன் அவர்களுக்கு கிருபை தரும்படிக்காக எல்லா வாய்களை திறந்து தேவனை ஸ்தோத்திரிக்கலாம். சபையில் உள்ள வயதான தாய் தகப்பன்மார்களை தேவன் ஆண்டவரே அப்பாவுடைய இரக்கத்தின்படி அவர்களை ஆசீர்வதித்து நல்ல ஆயுசு நாட்கள்
நாட்களை கொடுத்து வியாதி விக்கிரங்களுக்கு விலக்கி மகிமையுடைய வாழ்க்கையில் கடந்து வரும்படிக்காக. மூன்றாவது, கசப்பு, வெறுப்பு, வைராக்கியம், போட்டி, பொறாமை, எதிர்ப்பு மனநிலை, ஏதோ ஒரு வகையில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், மிஸ்கன்செப்ஷன்ஸ், ஆண்டவர் இதை சபையை விட்டு விலக்கும்படிக்காக. நம்ம எல்லாம் ஒரு குடும்பங்கிற மனநிலை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடும்படிக்காக எல்லா கரைகளை தட்டி வாய்களை தர ஆண்டவரே, ஆண்டவரே, எல்லா குறையுள்ள ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அதமாக்குகிறோம். எல்லா ஆண்டவரை எதிர்ப்பின் ஆண்டவரே சூழ்நிலைகளை மனுஷங்களை நினைச்சு ஜோம் பண்ணாதீங்க. அவர்களை ஆளுகை செய்கிற பிசாசுகளை முறியடிக்கிற வல்லமையை தேவன் உயிர்த்தெழுந்து நமக்கு கட்டளை இட்டிருக்கிறார். ஓ, எல்லா பிரிவினையின் ஆவிகள் தேவன் விளக்கி, எல்லா போராட்டத்தின் ஆவிகளை தேவன் விளக்கி, குறைந்த மனநிலையில் உள்ள மனநிலைகளை தேவன் சமாதானத்தின் எல்லைக்குள்ள கொண்டு வந்து மாம்சத்தில் சிந்திக்காமல் ஆவியில் வாழ்கிறவர்களாய் தேவன் நம்மை மாற்ற அப்படியே கிரியை செய்யும். சபையில் உள்ள நம்ம குடும்பத்தில் உள்ள குறைவுகளை தேவன் மாற்றணும். பொருளாதார குறைபாடா இருக்கலாம், சமாதான குறைபாடா இருக்கலாம், ஏதோ ஒரு குறைபாடா இருக்கலாம், ஆவிக்குரிய குறைபாடா இருக்கலாம், சமுதாயத்தில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம். ஆண்டவர் இவைகள் எல்லாம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் மாற்றி தரும்படிக்காக எல்லா கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஆண்டவரை குடும்பங்கள்ல சமாதானத்தை தாங்க, சேமத்தை தாங்க, பொருளாதார குறைபாடு மாறட்டும். சபையில் உள்ள யாரும் கடன் வாங்கக்கூடாது இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, அவர்களுக்கு வேண்டிய அப்பா நிறைவை பரலோகத்திலிருந்து கட்டளையிடுவீராக. யாரும் லாஸ் ஆகக்கூடாது இயேசுவின் நாமத்துல. ஆண்டவரே, அவர்களுக்கு அப்பா நிறைவை ஞானத்தை தருவீராக. ஆவிக்குரிய குறைபாடு இந்த சபையில வரக்கூடாது. ஓ, இயேசுவின் நாமத்தினால நிறைவை தருவீராக. இந்த 2 குறிப்புக்காக ஜெபம் பண்ண போகிறோம். அதுக்கு பிறகு சகோதரர் ஸ்ரீனிவாஸ் நமக்காக கடைசி ஜெபத்தை ஏற்கும்படிக்காக கேட்டுக்கொள்கிறேன். 1, நம்முடைய புதிய ஆலயத்தை தேவன் நினைத்தருள வேண்டும். புதிய ஆலயத்திற்கான கட்டுமான பணிக்கான சிந்தனையை தேவன் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டும். குடும்பமாய் சபை ஒருங்கிணைக்க புதிய ஆலயம் எங்களுக்கானது என்ற ஒரே மனநிலையோடு பிரயாசப்பட ஆண்டவர் ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த மனதை தரும்படிக்காக எல்லா வாய்களை திறந்து புதிய ஆலயத்திற்கான 10 வருஷத்துக்கு மேல அந்த இடத்தை வாங்கி 10 வருஷம் ஆயிடுச்சு, 15 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. ஆண்டவர் இரக்கம் பாராட்டும்படிக்காக பாருங்க, பாதி பேர் வெளியே, பாதி பேர் உள்ள முகத்தை பார்க்காம இப்படிப்பட்ட சிறுமையான காரியங்கள் எல்லாம் தேவன் நமக்கு மாற்றி கொடுக்க வேண்டும். எல்லா வாய்களை திறந்து கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உங்களுக்கு ஒரு புதிய ஆலயத்திற்கு இடத்தை கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, எங்களுடைய கரங்களை பலப்படுத்துங்க, எங்கள் குடும்பங்களை பலப்படுத்துங்க, எங்களுடைய ஆண்டவரே பொருளாதாரத்தின் ஆசீர்வாதத்தை நிறைவாக்குங்க. ஆண்டவரே, எங்களுடைய மனதில் எங்களுடைய ஆலயம் கட்டி எழுப்ப வேண்டும் என்றதான உணர்வுல தாங்க. கடைசியாக, சபையில் அநேக ஊழியங்கள் நடக்கிறது. அநேக ஊழியர்களை நாம் நியமித்திருக்கிறோம், அவர்களுக்கு பொறுப்புகளை கொடுத்திருக்கிறோம். கிராம ஊழியமா இருக்கட்டும், பட்டண ஊழியமா இருக்கட்டும், ஜெப குழுக்களா இருக்கட்டும், வட்டாரங்கள் நடக்கிறதான ஜெபமா இருக்கட்டும், சிறுவர் ஊழியமா இருக்கட்டும், வாலிபர் ஊழியமா இருக்கட்டும், சபையில் நடக்கிறதான எல்லா ஜெபங்களா இருக்கட்டும், இந்த ஆன்லைன்ல நடக்கிற எல்லா ஜெபங்களா இருக்கட்டும். உங்க பக்கத்துல இருக்கிறவங்க கைகளை பிடிச்சிக்கல, உங்க பக்கத்துல இருக்கிறவங்க கணங்களை பிடிச்சிக்கங்க. ஒரு மனதோடு இந்த ஜெபத்தை ஏறெடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் ஒரே தரிசனத்திற்கு கீழே செயல்படுற அந்த உணர்வு ஆண்டவர் ஒவ்வொருவருக்குள்ள கொடுக்கணும். தனித்தனி எண்ணங்கள் இல்லாதபடிக்கு இந்த மேடையிலிருந்து ஆண்டவர் போதகருக்கு கொடுத்திருக்கிற தரிசனம் இந்த சபைக்கான தரிசனம். இந்த சபைக்கான தரிசனம்
இங்க இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கான தரிசனம், இங்க இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுடைய தரிசனம் சபையில் போதகர் சொல்லுகிறதான காரியமா இருக்கிறது. நீங்க எங்க போய் ஊழியத்திற்கு உங்களை ஈடுபடுத்தி கொண்டாலும் சபை தரிசனத்திற்கு உட்பட்டு செயல்படுகிற ஒரே எண்ணமுடையவர்களா இருக்க எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை என அர்ப்பணிக்கிறேன் ஜெபம் பண்ணுங்க. சபையில இருக்கிறதான தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்க தரிசனத்திற்கு எங்களை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஓலாபா ஹாதாரபா ஷபலபரபலபா ரிவலபரதியாந்தரபா கபரபலரபலபலபலபலபா. ஓ மக்கு மகிமை 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 மகிமை. மரணம் ஏற்பட்ட குடும்பத்திற்கு தேவன் சமாதானத்தை கட்டளையிடும்படிக்கா இன்னும் இழப்புகள் ஏதோ வகையில அனுபவித்து சந்தித்துக் கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலைக்கு மேல பின்மாற்றமா இருக்கிறவர்களை இன்றைக்கு ஆண்டவர் தொடரும். குடும்ப ஐக்கிய ஆராதனைக்கு வந்ததில்லை, ஒவ்வொருவரும் தேவனுக்கு ஆராதனை செலுத்துகிற ஆலயங்களாய் தேவனுக்கு தூய்மைப்பட இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு கிருபை தரும்படிக்காக எல்லா கரங்களை தட்டி வாய்களை திறந்து விடுதலையாய் தேவனை ஸ்தோத்திரிக்கலாம். ஹபலபா ஷபலபலபலபா ரிபலபா ஹந்தனபா உரியாத்தரபா கபரதலதியாத்தரதா ஷலகதததரதரயந்துரோபோ ஷ்கெசெரதேவியேந்தரதா. ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஏறெடுத்த எல்லா விண்ணப்பங்களையும் தேவன் பொறுப்பெடுத்து நடத்தும்படிக்காக. இன்னொரு விஷயம், இந்த குடும்ப ஐக்கிய ஆராதனைக்காக உழைத்த ஒத்துழைத்த சரீரத்தினாலும் தங்களுடைய தியாகத்தினாலும் தங்களுடைய பணத்தினாலும் தங்களுடைய உழைப்பினாலும் தங்களுடைய நேரத்தினாலும் தங்களுடைய ஆலோசனையினாலும் தங்களுடைய ஞானத்தினாலும் தங்களுடைய தாளந்துகளினாலும் இந்த ஆராதனைய மகிமையான ஒரு ஆராதனையா மாற்றுவதற்கு இணைந்த எல்லாருக்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை சொல்லி ஸ்தோத்திரங்களை ஏறிடுங்களேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கண்களை ஜெபிக்கிறோம் பிதாவே. அப்பா, இந்த நாளில் ராஜா காலை இது மட்டுமா ராஜா எங்கள் கண்மணிகளை பாதுகாத்தீர், பராமரித்தீர், தெய்வ திருவேலை சொல்லிக் கொண்டு ராஜா வந்து அத்தனை பிள்ளைகளை உயிர்த்த நாளில் ராஜா நீ ஆசீர்வாதத்தை நடத்துகிறோம். வந்து அத்தனை பிள்ளை நீ ஆசீர்வாதம் விசேஷமான நாளில் எடுத்த ஒரு விண்ணப்பங்களை பாதுகாத்து நீர் பொறுப்பெடுத்து ராஜா நீ ஆளுகை செய்ய ராஜா எங்களுக்குள்ள முதலாவது சமாதானம் உண்டாகட்டும் மற்றும் பிறருக்கும் நாங்கள் சமாதானம் உண்டாகும்படியா எங்களுக்கு பயன்படுத்த செபிக்கிறோம். அப்பா, எந்த நோக்கத்தை உயிர் தெரிஞ்சுகிறோம் அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியா எங்கள் ஒரு பிள்ளைகளை நீ ஆயத்தப்படுத்தி ராஜா உங்கள் சமூகத்தில இருந்து நாங்கள் வாழ முடியும் உதவி செய்ய செபிக்கிறோம். அப்பா, நாங்கள் இந்த சாட்சியுள்ள பிள்ளைகளா வாழ்ந்து ராஜா எல்லா பிள்ளைகள் அநேக பிள்ளைகளுக்கு இந்த கிராமத்துக்கு மகன்பேட் பகுதியில் எல்லா பிள்ளைகளும் அந்த சாட்சியுள்ள பிள்ளைகள் இருந்து ராஜா ஆத்மான செய்யங்களை பயன்படுத்த செபிக்கிறோம். வேறமே ராஜா நான் ஒன்றுமே தகுதி இல்லாத எங்கள் தகுதிப்பட்ட தேவன் நல்ல ஆண்டவரே வந்து அத்தனை பிள்ளைங்க ஆசீர்வதித்து உயிர்த்து ராஜா உங்க ராஜ்யத்தை கட்டும்படி எழுப்பும்படியா ராஜா அப்ப அதனால பெரிய சபைகள் கட்டும்படியா ராஜா கிரேசி செபிக்கிறோம். அப்பா, ஒரு பிள்ளைங்க ஆயுதப்படுத்தி ராஜா பெரிய காரியங்கள் செய்வீராக ஸ்தோத்திரிக்கிறோம். அது மட்டும் ராஜா குடும்ப ஐக்கியத்தை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் காலையிலிருந்து பின்பற்றமா இந்த ஆசீர்வாத தந்தீர் வார்த்தை மண்டலப்பட்டி எல்லா பிள்ளைகள் ராஜா சமாதானம் தந்தீர் உங்க நன்றி செலுத்துக வந்து அத்தனை பிள்ளைகள் வெறுமையில்லாத படிக்கு என் தேவாலயம் வல்லமை அபிஷேகத்தை நிறைய ஆசீர்வாதத்தை இருக்க உதவி சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த நாள் இந்த குடும்ப ஐக்கியத்தை ஆராதனை ராஜா எல்லா பிள்ளைகள் கலந்து ராஜா ஒரு மனதோடு இருந்து சந்தோஷம் சமாதானத்தை கலந்து செல்ல உதவி செய்யும். இம்மட்டும் உதவி விக்னேஸ்வர் எங்களோட இந்த தேவன் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் அரவணைப்பும் ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகையின் நாள் மட்டும் நம்மோடு நம்முடைய குடும்பங்களோடு நிலைத்திருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல